மலேசிய இந்துக்களின் பெருவிழாவான தைப்பூசத்திற்கு இலவச ரயில் சேவையை வழங்குவதுடன் 3 நாட்களுக்கு 24 மணி நேரமும் ரயில் சேவை இருக்கும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் இன்று தெரிவித்தார். ஜனவரி 30, ஜனவரி 31, பிப்ரவரி 1 என தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு 24 மணி நேரமும் KTMB ரயில் சேவை இயங்கும் என்று அவர் கூறினார். இது தைப்பூசம் என்பதால் மக்கள் குறிப்பிட்ட நேரம் மட்டுமே பயணப்படுவார்கள் என கடந்த ஆண்டு போக்குவரத்து அமைச்சு நினைத்தது. ஆனால் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு பொது போக்குவரத்து அவசியம் என்பதை அரசு உணர்ந்திருப்பதாக அந்தோனிலோக் தெரிவித்தார். குறிப்பாக ஜனவரி 31 நள்ளிரவு 12 மணி முதல் பிப்ரவரி 1 இரவு 11:59 வரையில் KTMB ரயில் சேவையை பக்தர்கள் இலவசமாக பயன்படுத்தலாம் என்றும் எந்த ஒரு கட்டணமும் கோரப்படாது என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தை போக்குவரத்து அமைச்சு செயல்படுத்த சுமார் 10 லட்சம் ரிங்கிட் நிதியை அரசு ஒதுக்கி இருப்பதாகவும் அந்தோனிலோக் தெரிவித்தார். இவ்வாண்டு தைப்பூசத்திற்காக ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் ஒரு ரயில் சேவையில் இருக்கும் என்றும் இது சுமார் 25 லட்சம் மக்களின் சேவைக்கானது என்றும் அவர் கூறினார். இலவச பயணமாக இருந்தாலும் அனைத்து பயணங்களும் பணம் இல்லா முறையில் நடைபெறும். பயணிகள் டச் அண்ட் கோ, கிட்ஸ் ஸ்டைல், கம்ப்யூட்டர் லிங்க், டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலம் டேப் இன் மற்றும் டேப் அவுட் செய்ய வேண்டும். இதற்காக 28 ரயில் நிலையங்கள் முழு நேரமும் செயல்படும். மொத்தமாக 609 கூடுதல் ரயில் சேவைகள் பத்துமலை புலாவ் செப்பாங், பத்துமலை போர்ட் கிளான், தஞ்சோங் மாலிம் கையல் சென்ட்ரல் பாதைகளில் இயக்கப்படும். கோலாலம்பூரில் ராபிட் கையல் நிறுவனம் மூலம் 30 இலவச ஷட்டில் பேருந்துகள் பசாசினி, LRT, கும்பாக், MRT, கம்போங் பத்து ஆகிய இடங்களில் இருந்து 10 நிமிட இடைவெளியில் பத்துமலைக்கு இயக்கப்படும். இந்த சேவைகள் ஜனவரி 31 காலை 6 மணி முதல் நள்ளிரவு வரை மற்றும் பிப்ரவரி 1 அன்று 24 மணி நேரமும் இயங்கும். பினாங்கிலும் ராபிட் பினாங் இலவச ஷட்டில் பேருந்துகளையும் பினாங்கு துறைமுகம் இலவச ஃபேரி சேவையையும் பிப்ரவரி 2 அதிகாலை 3 மணி வரை வழங்க உள்ளது. மேலும் ஜோகூர் பாரு, சம்பான், ஈப்போ, கோத்தா ஸ்டார், சுங்கை பட்டாணி ஆகிய நகரங்களில் பாஸ் டாட்ஸ்மாய் இலவச பேருந்து சேவைகள் பக்தர்களுக்காக வழங்கப்படும். இதனுடன் ETS அதிவேக ரயிலில் 8 கூடுதல் சேவைகள் ஜனவரி 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை இயக்கப்படும் என்றும் இதற்கான டிக்கெட் விற்பனை ஜனவரி 26ஆம் தேதி முதல் தொடங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தலைநகரில் உள்ள தேவி ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலயத்திற்கான புதிய நிலம் தயார் நிலையில் உள்ளதாக பிரதமர் துறை கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னா இயோ நேற்று தெரிவித்ததை சர்ச்சைக்குரிய சமய போதகரான ஜம்ரி வினோத் கடுமையாக விமர்சித்துள்ளார். சட்டவிரோதமாக நிலத்தை ஆக்கிரமித்த கோயில்களுக்கு YB ஆமோய் தனது சொந்த நிலத்தை தர வேண்டுமே தவிர அரசு நிலத்தை தர வேண்டியது இல்லை என்று ஜம்ரி வினோத் தெரிவித்துள்ளார். அரசு நிலத்தை திருடி ஆக்கிரமித்தால் அவர்களுக்கு அரசு நிலம் இலவசமாக வழங்கப்படுவதைத்தான் YB ஆமோயின் கிறிஸ்தவ மதமும் இயேசு கிறிஸ்துவும் கற்பிக்கிறார்களா என்று ஜம்ரி வினோத் கேள்வி எழுப்பியிருப்பது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கோபிந்த் சிங் டியோ அமைச்சராக இருப்பதால் கோயில்கள் அரசு அனுமதியின்றி கட்டினாலும் சட்டத்தை மீறி அமைச்சரவையில் கோபிந்த் சிங் கோயில் ஹராம்களை பாதுகாப்பார் என்று ஜம்ரி வினோத் குற்றம் சாட்டினார். இனி கோயில்கள் சட்டத்தை பின்பற்ற வேண்டியதில்லை. நீங்கள் நிலத்தை ஆக்கிரமியுங்கள், கடவுள் பெயரை பயன்படுத்தி அடுத்தவர் நிலத்தை அபகரியுங்கள். உங்களுக்காக கோபிந்த் சிங் அரசாங்கத்திடமிருந்து இலவசமாக நிலத்தை வாங்கி கொடுப்பார் என்றும் அமைச்சர்கள் முட்டாள்களின் எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் ஜம்ரி வினோத் கடுமையாக சாடியுள்ளார். சாலை போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய கும்பலை சோதனையிட்டதில் மொத்தம் 138 சம்மன்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் 32 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பொந்தியான் மாவட்ட காவல்துறை தலைவர் ஹஜ்ராத் ஹுசேன் மியோன் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை பொந்தியான் ஜலான் அல்சாகோப் சாலையில் இச்சோதனை நடவடிக்கை மேற்கொண்டதில் போதைப்பொருள் பயன்படுத்திய 5 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதிகாலை 2 மணிக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த மூவர் போதைப் பொருள் உட்கொண்டிருப்பது பரிசோதனையில் தெரிய வந்ததாகவும் அதிகாலை 3:30 மணிக்கு 63 கிராம் ஷாபு வகை போதைப் பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டதாகவும் 5 போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பது சோதனையில் உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட 32 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்துள்ள நிலையில் மோட்டார் சைக்கிள் உரிமையாளர்களுக்கு சம்மன் நோட்டீஸ் வழங்கி இருப்பதாகவும் ஹஜ்ராத் ஹுசேன் மியான் தெரிவித்தார்.
தலைநகரில் போக்குவரத்துக்கு இடையூறை ஏற்படுத்தும் வகையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 19 வாகனங்களை கோலாலம்பூர் நகராண்மை கழகம் பறிமுதல் செய்துள்ளது. நேற்று மாலை தலைநகர் பூசாட் பண்டார் உத்தாரா முதன்மை சாலையில் அமலாக்க அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதாகவும் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 8 லாரிகள், 3 வேன்கள், 8 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட மொத்தம் 19 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. தலைநகரின் சாலைகள் போக்குவரத்துக்கு ஏற்ப விரிவாக இருந்தாலும் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட முக்கிய காரணமாக சாலையோரங்களில் வாகனங்களை நிறுத்துவது என கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் உரிமை பெற்ற சாலையோர கடைகளை பயனர்கள் பயன்படுத்த முறையான வாகன நிறுத்தும் இடமும் வழங்கப்பட்டிருப்பதை கோலாலம்பூர் நகராண்மை கழகம் சுட்டிக்காட்டியுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருப்பதாகவும் வழங்கப்பட்ட சம்மன்களை செலுத்தி வாகனங்களை மீட்டுக் கொள்ளும்படியும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் அறிவுறுத்தியுள்ளது. பினாங்கு புகிட் மர்தாஜம் தமான் குவார் பெராகுவில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடுகள் எரிந்து நாசமாகின. தீ விபத்தில் ஒரு கார் மற்றும் 3 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 4 வாகனங்கள் சேதமுற்றன. பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு அதிகாலை 3:29 மணி அளவில் அவசர அழைப்பு வந்ததை அடுத்து பெனாண்டி புகிட் மர்தாஜம் மற்றும் பண்டார் பெர்டா நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் ஒரு டொயோட்டா யாரிஸ் கார் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு நாசமானது. ஹோண்டா ஆர்எஸ், ஹோண்டா வேவ் மற்றும் ஒரு சுசுகி ஆகிய 3 மோட்டார் சைக்கிள்கள் 10 விழுக்காடு முதல் 90 விழுக்காடு வரை சேதமடைந்தன. ஒரு வீட்டிற்கு வெளியே 50 வயதுடைய ஒருவர் மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்டார். மருத்துவ குழுவால் உடனடியாக மேலதிக சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். அந்த நபர் சீரான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் அதிகாலை 3:56 மணிக்குள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிகாலை 5:38 மணிக்கு தீ முழுமையாக அணைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது உயர்கல்வி நிறுவனங்கள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் சமூக கல்லூரிகளில் பயிலும் சுமார் 3000 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் உடனடியாக இலவச கல்வியை பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்ட் கோர் எனப்படும் கடும் ஏழ்மை நிலையில் உள்ள பிரிவைச் சேர்ந்த 10,000 மாணவர்கள் தேசிய உயர்கல்வி நிதி கழகம் மூலம் இலவச கல்வியை பெறுவார்கள் என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான மலேசியாவின் மொத்த வர்த்தகம் வரலாற்றில் முதல் முறையாக 3 டிரில்லியனை எட்டியுள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மக்களவையில் தெரிவித்தார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் வர்த்தக போக்கு நேர்மறையாகவே உள்ளது என்றும் நமது வரலாற்றில் மிக உயர்ந்தது இது என்றும் அமைச்சர்களின் கேள்வி நேரத்தின் போது குறிப்பிட்டார். வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சு இவ்வாண்டு பொதுநல திட்டங்களுக்கு 4 பில்லியன் நிதியை பயன்படுத்தும் என்று அதன் அமைச்சர் ngah கோர்மிங் தெரிவித்துள்ளார். அமைச்சக ஊழியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒவ்வொரு பொறுப்பும் பொதுமக்களின் நம்பிக்கை என்றும் ஊழல் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் இல்லாமல் முழு நேர்மையுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்த வெற்றியையும் தனியாக அடைய முடியாது. ஈகோ இல்லாமல் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரே குழுவாக செல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். திட்டமிடப்பட்ட ஒவ்வொரு திட்டமும் திறம்பட செயல்படுத்தப்படுவதையும் மக்களுக்கு உண்மையிலேயே பயனளிப்பதையும் உறுதி செய்வதற்கு நேர்மை மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மிக முக்கியமானது என்று ngah கோர்மிங் தெரிவித்தார். சீன புத்தாண்டு காலத்தில் தேவையை பூர்த்தி செய்ய பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கூடுதலாக 26,460 மின்சார ரயில் சேவை டிக்கெட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். சீன புத்தாண்டு காலத்திற்கான டிக்கெட்டுகள் குறைவாகவே இருப்பதாக அவர் கூறினார். டிக்கெட் விற்பனை ஜனவரி 29, 2026 அன்று தொடங்கும் என்று அவர் இன்று KL சென்ட்ரலில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். ஹரிரயா ஐடில் ஃபித்ரிக்கு 44 விழுக்காடு டிக்கெட்டுகள் ஏற்கனவே விற்றுவிட்டதாகவும் பிப்ரவரி மாதத்துக்குள் முழு விற்பனை எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்தோனி லோக் கூறினார். KTMB மார்ச் 13 முதல் 29, 2026 வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் 8 ETS சேவைகளை வழங்கும் என்றும் ரயாவுக்காக 36,540 டிக்கெட்டுகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார்.
இதற்கான டிக்கெட் விற்பனை மார்ச் 1ஆம் தேதி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.